ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொதராத்திரி படம் பார்த்தாச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னர் ஜானரில் எடுத்திருக்காங்க. ட்ரூ டு ஜானர்னு தாராளமாக சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட டைட்டில் மட்டும் தான் கொஞ்சம் விவகாரமாக இருக்குமே தவிர படத்தில் எந்த சீனுமே அந்த மாதிரி இல்லை. ஒரு க்ளீனான நீட்டான படத்தை தான் இந்த படத்தோட டீம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லாமல் ஒரு திருமணம் நடைபெறுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஒரு நாள் காலையில் ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் வரைக்கும் போதும். அதாவது ஒன் டேக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன காமெடி கலாட்டாக்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்க்ரீன் பிளேவாக அமைச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். மெயின் லீடை தவிர நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ஒரு ஃப்ரேம்லேயும் இருக்காங்க. ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு சீன் வச்சு அந்த ஸ்க்ரீன் பிளேவை அமைச்சது சூப்பராகவே இருந்துச்சு. இந்த இயக்குனருக்கு இதுதான் முதல் படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம படம் பார்க்குறப்ப அந்த மாதிரி தெரியவே இல்லை. அவ்வளோ சூப்பராக எல்லா காமெடியும் ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவரும் ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. நம்ம இயக்குனர் பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்த்தா நமக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு கிடைச்சது அப்படின்றது தாராளமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாகவே நல்லாவே லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷனல் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டதுனால கொஞ்சம் சில இடங்களில் லேகாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் காமெடி அவுட் அண்ட் அவுட் சூப்பராகவே ஒர்க் ஆகிருந்துச்சு. என்னதான் எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஷோ ஸ்டீலராக காணப்பட்டது சேத்தனை தான் சொல்லணும். அவர் இது வரைக்கும் பண்ண கேரக்டரில் இந்த கேரக்டர் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஒரு லவுடாக பேசுகிற விதமும் சரி, எந்த இடத்துலையும் ஒரு பிசுறு தட்டாமல் ஒரு சாமி பூசாரி எப்படி இருப்பாங்களோ அதுக்கு ட்ரூ டு அந்த கேரக்டருக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தார். இந்த படத்தில் எனக்கு சேத்தன் சூப்பராகவே ஒர்க் ஆகிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் சுபம்னு போட்டு முடிக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பெரிய படங்களுக்கு போய் நம்ம ஏமாந்து வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை நமக்கு மதித்து எடுத்துருக்க இந்த சின்ன படத்தை நீங்கள் பார்த்து ஆதரிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குடும்பமாக பார்க்குற மாதிரியான ஒரு படத்தை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை என்கரேஜ் பண்ணிங்கன்னா வரும் காலங்களில் இந்த மாதிரி படங்களை நம்மளாம் எதிர்பார்க்கலாம். ரூரல் காமெடி என்டர்டெய்னர், ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னர் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸை தான் இந்த படத்தோட டீம் டார்கெட் ஆடியன்ஸாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே இந்த படம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படியும் தியேட்டரில் பார்க்க விருப்பம் இல்லாதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத படமாக இந்த படம் இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.